உள்ளமுதனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
லூக்கா நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு வரி தண்டுகின்றவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதும் குடிப்பதுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏன் என்று மறைநூல் அறிஞர்கள் மறைமுக கேள்வி ஒன்றை எழுப்புகிறார்கள். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளே மனமாற அழைக்க வந்தேன் என்ற இயேசுவின் பதில் மத்தேயு ஒரு நோயாளி, பாவி என்பதை உணர்த்துகிறது. உண்மையிலே ஒரு நோயாளி தான். ஏன் தெரியுமா? பணம் நிறைய இருக்கிறது, பதவி நிறைய இருக்கிறது, கை நிறைய பை நிறைய பணம் இருக்கிறது. ஆனாலும் மனிதனிடம் நிம்மதி இல்லை, நிறைவும் இல்லை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையும் உள்ள இடத்திலே நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதியும் நிறைவும் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக அது ஒரு நோயாளித்தனம்தான் என்பதை இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். நோயாளியாக இருப்பது குற்றம் அல்ல, தவறும் அல்ல. மருந்தும் மாத்திரையும் மருத்துவரும் கிடைத்தும் நோயிலிருந்து விடைபெற மனமில்லாமல் முயற்சி செய்யாமல் இருப்பது மாபெரும் தவறு. பாவி செய்கிற பாவிகளுக்கு பற்றி அடைக்கலம் கொடுக்கலாம். ஆனால் நான் பாவம் செய்கிறேன் என்ற ஒரு துளி கூட மனதிலே ஒரு துயரமும் ஒரு மன மாற்றம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு நோயாளித்தனம் தானே. அவன் ஒரு சாதாரண நோயாளி அல்ல, கைவிடப்பட்ட நோயாளி. மத்தேயு அப்படி அல்ல. நல்ல மருத்துவராம் இயேசுவை கண்டவுடன் அனைத்தையும் விட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இயேசு நல்ல மருத்துவர், நம் வாழ்வின் நோய்களை நீக்குவார். அந்த இயேசுவிடத்திலே நாம் வந்தால், மனமாற நினைத்தால், பாவி என்று தன்னை நினைத்து கொண்டார். இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். முடிந்த வரைக்கும் தவறு செய்கின்றவர்கள், குற்றம் செய்கின்றவர்கள், பாவம் செய்கின்றவர்கள் கொஞ்சமேனும் தவறுகளை நினைத்து உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்கிற சூழலிலே பாவத்திற்கு மன்னிப்பை கேட்டு மனம் திரும்பி வளர நாம் இயேசுவிடத்திலே கேட்போம். தூய பீட்டர் தமியானின் விழாவைத்தான் திருச்சபை இன்றைக்கு கொண்டாடுகிறது. 2 காரியங்களை அவருடைய வாழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒன்று, ஏழைகளுக்கு உணவிடுறது. இன்னும் ஒன்று, ஒரு அமைதியின் தூதுவராக நாம் வாழ்வது. பணம் இருக்கட்டும், அந்தஸ்து இருக்கட்டும், கௌரவம் இருக்கட்டும், ஆனால் அமைதியினுடைய ஒரு புறாவாக தூதுவராக இருக்க வேண்டாமா என்ற ஒரு சவாலை தூய பீட்டர் தமியான் நமக்கு வைக்கிறார். நம்முடைய மத்தியிலே ஏழைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. சுற்றி ஏழை இருக்கிறார்கள். இந்த ஏழைகளுக்கு நீ என்ன செய்கிறாய் என்ற கேள்வியை நம்மிடத்திலே கேட்டு பார்க்கிறார். லட்சக்கணக்கில் செலவு செய்து திருவிழாக்களை கொண்டாடுகிற நாம் ஏழைகளுக்கு என்று ஒரு 5 ரூபாய், ஒரு 5%, ஒரு 10% ஒதுக்கி அவர்களுக்காக திட்டம் போடுகிற மக்கள் கூட்டம் இன்றைக்கு எத்தனை இருக்கிறார்? சிறு வயதிலே பீட்டர் தமியான் வறுமையிலும் ஏழ்மையிலும் மிகவும் கஷ்டப்பட்டதால் அவர் துறவியாக உயர்ந்த பிறகு தன்னுடைய மேசையில் 2 அல்லது 3 ஏழைகளுக்கு எப்போதுமே உணவு இருக்குமாறு பார்த்து கொள்வாராம். வெளியே போகும் வழியில் பசியாயிருக்கும் யாராவது கண்டால் அவர்களுக்கு உணவு வாங்கி தருவார். அந்த அளவுக்கு இவர் ஏழைகள் மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருந்தார். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு என்னை பின்தொடர்ந்து வந்த மக்களை சுட்டி காட்டி சீடரிடம், நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பார். அதாவது பசியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உணவு கொடுப்பது நம்முடைய கடமை, பொறுப்பு என்பதை இயேசு இங்கே வலியுறுத்துகிறார். அதுபோன்று இறுதி தீர்ப்பின் போது நேர்மையாளர்களை பார்த்து, நான் பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், அதனால் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்பாராம். எனவே ஏழைகளுக்கு உணவளிப்பது இறைவனுக்கே உணவளிப்பது என்றும்,
அத்தகைய இரக்கச் செயல் நம்மை இந்த தவக்காலத்தில் அதிகமாக செய்வதற்கு தூண்டட்டும். ஏதோ இறக்கப்பட்டோ சங்கடப்பட்டோ இந்த நற்செயல் செய்வதை விட அவர்களும் வாழ வைக்கப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு உண்மையினாலே அவர்களை தேடி சென்று உதவி செய்ய நாம் முயற்சி எடுப்போம். இரண்டாவது, பல குடும்பங்கள், பல சமூகங்கள், சமயங்கள் இன்றைக்கு சண்டை போட்டுக்கொண்டு சமாதானத்திற்கான வழிகளிலே முயற்சி எடுப்பது உண்டு. அதற்கு நாம் கருவிகளாக மாற முடியுமா? அல்லது மீண்டும் அந்த பிரச்சனைகளை கிளப்புவதற்கு நம்ம 5ஆம் படைகளாக மாறிவிடுகிறோமா என்றுதான் நம்முடைய கேள்வி இன்றைக்கு. எனவே பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை, சூழல்கள் இல்லை. அதை சமாதான பேச்சுவார்த்தையினால் முடிவுக்கு கொண்டு வந்தார் பீட்டர் தமியான். அந்த அளவுக்கு அவர் ஒரு அமைதி தூதுவராக விளங்கினார் என்றார். நாமும் வாழுகிற சமூகத்திலே குடும்ப சூழலில் அமைதி ஏற்படுத்துகின்ற மக்களாக செயல்பட வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நாம் வாழுகிற சமூகத்தில் ஏழ்மை விலக்குவோம், சண்டைகளை தகர்ப்போம், அமைதியின் கருவிகளாக மாறி ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம். இந்த தவக்காலத்திலே ஆமென். மன்றாடுவோமாக. நிறைவின் நாயகனே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின் சென்ற லேவியை மனமகிழ்வால் நிரப்பினீரே, உமக்கு நன்றி ஐயா. நாங்களும் நீரே எங்கள் ஒப்பற்ற செலவு என்பதை உணரும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். முடிந்தவரை உம்மை பின்பற்றி வரக்கூடிய சூழலையில் ஏழைகளுக்கு உணவும், சமாதானத்தை தேடுகிற மக்களுக்கு அமைதியின் கருவிகளாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமேன். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே.
உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மரியே, அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே,
வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டா
கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.